பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களை சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ். ரியாலிட்டி அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்துள்ள அந்த இறை மெய்மை. அந்த தோற்றம் கிடையாது. ரியாலிட்டினா நம்ம பார்க்குற வெளியில எல்லாத்தையும் மனிதர்களை பார்க்குறோம், பொருட்களை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அது அப்பியரன்ஸ். ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள அந்த இறை உண்மை. எல்லாத்துக்கும் பின்னாடி டிவைன் இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த இறை மேய்மை குறித்த அந்த நாலேஜ். அதுதான் சிம்பிள். எல்லா வெறும் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிரமிக் கான்சியஸ்னஸ் அது மாத்திரம் நாலேஜ் கிடையாது. டவுன் இன்கான்சியன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிவைன் அது குறித்த நாலேஜ் இருந்ததுன்னா நாலேஜ் அட் ஆல் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். ஸோ இந்த ரெண்டு திருப்பி நான் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா அர்த்தம் புரியணும். தலைப்பினுடைய அர்த்தமே புரியல அப்படின்னா உள்ளுக்குள்ள படிக்கிறது மனதில் ஏறாது. ஸோ ரியாலிட்டினா என்ன, இன்டெக்ரல் நாலேஜ்னா என்ன, அதை மீண்டும் மீண்டும் நான் நினைவு கூறணும். போன செஷன்ல நம்ம பேராகிராஃப் 2 and 3 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 4 பார்க்கலாம். ஸோ என்ன பகவான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகவான் இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம். இன்டெக்ரல், இந்த இன்டெக்ரல்ங்கிற வேர்டு இந்த சாப்டர் ஃபுல்லா அவர் பகவானுடைய பிரயோகத்துல இன்டெக்ரல்ங்கிற வேர்டு அப்படி கூடவே இருக்கும். இந்த சாப்டர்ல மேலும் மேலும் பார்க்குறோம். இன்டெக்ரல் நாலேஜ், இன்டெக்ரல் ரியாலிட்டி அப்படின்னா பார்க்குறோம். இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா இந்த டிவைன் குறித்த ஒரு கான்சியஸ்னஸ். அது இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னா எல்லாமே அனைத்தையும் குறித்த அந்த டிவைன் கான்சியஸ்னஸ். அது சாதாரண ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிரமிக் கான்சியஸ்னஸ்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த லோவஸ்ட் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எதையுமே பிரிக்காம அது குறித்த உணர்வு நிலையில் இருப்பதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். இப்ப நம்ம வெறும் பிரமிக் கான்சியஸ்னஸ்ல இருந்தோம். இந்த உலகம் எல்லாம் எனக்கு உலகத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, தனி மனிதர்கள் இதை பத்தி கவலை கிடையாது. இந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரமிக் கான்சியஸ்னஸ்ல இருந்தேன் அப்படின்னா அது இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் கிடையாது. அது ஒன் சைடட் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல என்ன முக்கியமா என்ன அர்த்தம், என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லா அந்த அந்த பரம்பொருளினுடைய ஒரு தன்மையை அது எல்லா தளங்களிலும் புரிந்து கொள்கின்றது, எல்லா நிலைகளிலும் புரிந்து கொள்கின்றது. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ஸ் இருக்கு, லோவஸ்ட் லெவல் இன்கான்சியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸ் அதையும் புரிஞ்சுக்குது. அது அந்த இன்கான்சியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டையும் அந்த இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அறிந்து கொள்கின்றது. அது விளக்கிறது கிடையாது. அட் தி சேம் டைம் அந்த எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன் அண்ட் ஆல், அனைத்திலும் ஆழமாக இருக்கக்கூடிய அந்த டிவைன் அதையும் புரிந்து கொள்கின்றது. ஏன்னா எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. அது அப்படி ஒருத்தருக்கு இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், அவருக்கு இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்.
இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் அதனுடைய விசேஷமான அம்சம் என்ன அப்படின்னா, 2 அம்சங்கள். ஒன்று இன்டர்பிரேட்டிவ், 2 ரெவலேட்டரி அப்படிங்கிற. இன்டர்பிரேட்டிவ்னு என்ன அர்த்தம்? பொருள் புரிந்து கொள்ளுதல், ஒன்றை அறிந்து கொள்ளுதல். ரெவலேட்டரினா மேற்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் உள்ள இந்த ட்ரூத், அதை அறிந்து கொள்ளுதல், ரெவலேட்டரி. இந்த இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த சூப்பர் கான்ஷியன்ட், ஹையஸ்ட் லெவல்ல சூப்பர் கான்ஷியன்ட், அது குறித்த கான்சியஸ்னஸ்லயும் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த இன்கான்ஷியன்ட், அது குறித்த கான்சியஸ்னஸ்லயும் இருக்குது. இருந்து அதனுடைய அந்த விஷன், அதனுடைய பார்வை வந்து எதை கண்டறிகின்றது என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பன்முகமாக இருக்கக்கூடிய அனைத்திலும் அதுதான் வெளிப்படுகின்றது என்கின்ற உண்மையை அது தன்னுடைய அந்த விஷன், பார்வையின் மூலமாக அது கண்டுகொள்கின்றது. இந்த உண்மையைத்தான் அது அறிந்து கொள்கின்றது. அது என்ன, அதாவது இந்த இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய விஷயம். பரம்பொருள்னாலே எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டா இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டியா இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல எப்படி இருக்கு? எல்லா விஷயங்களும் தனித்தனியா இருக்கு. தனித்தனி மனிதர்களாக இருக்கிறோம், தனித்தனி பொருளா இருக்கு, ஃபைனைட்டா இருக்கு. அந்த இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய விஷயம்தான் ஃபைனைட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இரண்டரை கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல உணர முடியும். அதே போல காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் காலத்திற்கு உட்பட்டும் இருக்கின்றது அப்படிங்கிற உண்மையெல்லாம் எப்ப அறிய முடியும்? ஒருவரால இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் தான் அறிய முடியும். இந்த கான்சியஸ்னஸ்ல ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து உலகத்தை வந்து விளக்க மாட்டார். உலகமும் அதுவும் டிவைன் தான் அப்படின்னு ஏத்துப்பார். அது உலகம் வந்து மாயைன்னு சொல்ல மாட்டார். அது அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு அதை வந்து திருவுரு மாற்றம், மறைந்துள்ள உண்மையை வெளிப்படுத்தி அது திருவுரு மாற்றம் செய்ய முயற்சிக்கும். அதே போல அது தனி மனிதன் என்கின்ற அம்சம் வந்து பொய்மை அப்படின்னு, தனி மனிதன் காலத்திற்கு உட்பட்டு அழியும் ஒரு அமைப்பு தான், ஹியஸ் நோ ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் எடுத்துக்கொள்ளாது. அதையும் இண்டிவிஜுவலும் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் வந்து ஒரு டிவைன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்குடன் தான் அந்த இண்டிவிஜுவல் என்ன செய்யும்? அது திருவுருமாற்றம் செய்யும். அதுக்கு இண்டிவிஜுவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டை வெளிப்படுத்தி திருவுருமாற்றம் செய்ய முயற்சி செய்யும். அதுதான் இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். இதை நோக்கித்தான் நாம் அனைவருமே செல்கின்றோம். இன்டெக்ரல் யோகாவினுடைய இலக்கு என்ன அப்படின்னா, இது இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் எட்டுவது. சிம்பிள், அதான். அடுத்தது இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த இன்டெக்ரல் நாலேஜ் வந்து எதன் அடிப்படையில்? இன்டெக்ரல் நாலேஜ்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம். இன்டெக்ரல் நாலேஜ்னா எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட் குறித்த நாலேஜ், கீழே இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ட்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் வரைக்கும். அது எந்த உண்மையின் அடிப்படையில இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னா, இன்டெக்ரல் ரியாலிட்டி. எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பரம்பொருள் தான். அது குறித்த ஒரு நாலேஜ் ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அது இன்டெக்ரல் நாலேஜ் ஆயிடுது. இதுல என்ன எப்படின்னா, ஏன் அப்படின்னா, என்ன காரணத்தினால வந்து எல்லாருக்குமே இந்த இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் வரல அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். என்ன காரணத்தினால, ஏன் இது வரைக்கும் வந்ததுல எல்லாம் இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பகவான் சொல்றாரு, அது ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் வரல அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் வரலையா? அது மற்றவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துல முன்னேறாத நிலையில இருந்தாங்களா? இது வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்போ அப்படின்னு கேள்வி வரும், நம்மளுக்கு மனசுல வரும். இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு? எப்படி என்ன இதை சொல்றாரு? அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக புருஷர்கள் இவங்க இந்த உண்மையை கண்டறியலையா? அவங்களுக்கெல்லாம் இன்டெக்ரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இல்லையா? அப்படிங்கிற கேள்வி வரும்.
இது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மன், டிவைன் அப்படிங்கிறது அவங்கவங்க பார்த்து அவங்கவங்க கண்ணோட்டத்துல ஒரு உண்மையை கண்டறிகின்றார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் உண்மை. அந்த ரியலைசேஷனையோ, அந்த அனுபவத்தையோ நம்ம குறைத்து மதிப்பிடவே கூடாது. இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாருமே அவங்களோட நிலையிலிருந்து உயர்ந்து அந்த பரம்பொருள் குறித்த அனுபவத்தை உணர்வு நிலை ரீதியாக அடைந்தார்கள். அது உண்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை. அதுல வந்து கொஞ்சம் கூட டைல்யூஷனோ இதுவோ கிடையாது. ஆனால் அவங்க எந்த நிலையிலிருந்து பார்க்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த கான்சியஸ்னஸ் அமையும். இப்போ ஒரு ஒரு நம்ம வீட்டு மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மள அந்த வீட்டை சுத்தி இருக்கிற விஷயம் தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் உயரமான ஒரு 4, 5 மாடிக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் பறந்து தெரியும். ஹையஸ்ட் பில்டிங்ல போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய தெரியும். தென் கொஞ்சம் ஸ்கைல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இதுவும் தெரியும். ஸோ நம்ம எந்த ஹைட்ல இருந்து எல்லா லெவல்லையும் பார்க்கறது உண்மை. அது பொய்ன்னு சொல்ல முடியாது. எந்த ஹைட்ல இருந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம கான்சியஸ்னஸ், எந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம டிவைனை பார்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அவங்களுடைய கண்டறிதல் அமைகின்றது அப்படிங்கிறார். இதுல எப்படி இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப அந்த பரம்பொருள் உடைய உச்சக்கட்ட நிலையை அடைந்து விடுவார்கள். ஹையஸ்ட் ஸ்டேட்டை அடைந்து அடைந்து விடுவார்கள். அந்த நிலையில இருந்து தான் அவங்களுக்கு பார்க்க முடியும். அதாவது ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த புவி, இந்த பிரபஞ்சம், மனிதர்கள் இதோட தொடர்பு இல்லாம போயிடுவாங்க. தொடர்பு இல்லாம போறப்ப அந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டிவைன் வந்து ரியல் அனுபவமா இருக்கும். அவர்களுடைய முந்தைய அனுபவங்கள், புவி சார்ந்த அனுபவங்கள், தனி மனித அனுபவங்கள்ல அவங்களுக்கு பொய்யா இருக்கும். ஆனா இறை சார்ந்த மெய்மை வந்து அவங்களுக்கு உண்மையா இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பார்க்கறதுதான் உண்மை. இந்த டிவைன், இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த மனிதர்கள்லாம் வந்து மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்கவுங்க எந்தெந்த ஸ்டேட்டஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸை பொறுத்து தான் நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த டிவைனை வந்து நம்ம வந்து எல்லாத்துலயும் பரவி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கறோமா, இல்ல டிவைனை வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில பார்க்கறோமா அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ இது வந்து எதை பொறுத்து இருக்கு, ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதை பொறுத்து தான் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த டிவைனை வந்து அவங்க வந்து வார்த்தைகளால் விளக்க முடியல, இது வந்து இன்எஃபபிள் அப்சல்யூட், அது ஒன்றுதான் ரியாலிட்டி, இதை தவிர அதாவது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அது ஒன்றுதான் மெய்மை, உண்மை, மற்றதெல்லாம் வந்து உண்மை அல்ல, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ்ல சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த நிலையில அவங்க பார்க்கறதுனால அப்படி தோணுது. அவங்களே வந்து கீழ்நிலையில இருந்து அந்த இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த உண்மையும் தெரியும். இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த மெய்மை என்ன அப்படின்னா அந்த பிரம்மன் தான். த ரியாலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து பொய் கிடையாது. இட் இஸ் அ பிரம்மன், த அப்சல்யூட் தான். பிரபஞ்சம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் அதுவும் இந்த பிரம்மன், அந்த அப்சல்யூட் தான். நோ டவுட் இண்டிவிஜுவல் வந்து ஒரு டெம்பரரி அப்பியரன்ஸா இருக்கலாம். பிரபஞ்சம் என்பது அதை விட பெரிய ஒரு டெம்பரரி அப்பியரன்ஸா இருக்கலாம். இந்த ஒருவர் வந்து எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையை அடையும் பொழுது அதை என்னவென்று அழைக்கின்றோம், சுப்ரீம் டிரான்சென்டென்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். எல்லாம் கடந்த நிலை, இந்த தனி மனிதனுடைய நிலை, பிரபஞ்சம் அந்த நிலையை கடந்து ஒருவர் அந்த நிலையை அடையும் பொழுது அதை சுப்ரீம் டிரான்சென்டென்ஸ் அப்படிங்கிறோம். அந்த நிலையை அடையும் பொழுது என்ன ஒருவருக்கு அனுபவம் கிட்டும் அப்படின்னா, அவருடைய இண்டிவிஜுவல் ஈகோ கான்சியஸ்னஸ் சுத்தமா இருக்காது. கம்ப்ளீட்டா ஈகோவே இருக்காது. அது மாத்திரம் இல்ல, இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதுவும் அந்த இடத்துல இருக்காது.
ஸோ இண்டிவிஜுவலும் இல்லைன்னு ஆயிடும், அந்த பிரபஞ்சமும் இல்லைன்னு ஆயிடும். அங்க எது மிஞ்சும் அப்படின்னா ஒன்லி இது அப்சல்யூட், முழு முதலா இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு அமைப்பு தான் மிஞ்சும், பரம்பொருள் தான் மிஞ்சும். இது வந்து ஒரு அனுபவம், இது இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆனா இது இது வந்து முழுமையான அனுபவம் கிடையாது. இது வந்து எப்படி வருது அப்படிங்கிறார், எதனால எப்படி அந்த அனுபவம் ஏற்படுகின்றது அப்படிங்கிற பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். ஒருத்தர் ஹையஸ்ட் லெவலுக்கு போகும்பொழுது இந்த ஈகோவே இல்லாம போயிடும், பிரபஞ்சமும் இல்லாம போயிடும் அவருக்கு. ஒன்லி த பரம்பொருள், அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒன்லி த அப்சல்யூட் தான் இருக்கும். ஸோ அந்த அப்சல்யூட்டை வந்து ஒருத்தர் அந்த நிலைமைக்கு போனப்புறம், இந்த யாரு வந்து அறிந்து கொள்ளும் மனிதர், அறியப்படும் விஷயம், அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பாகுபாடே அங்க இருக்காது. ஏன்னா அங்க வந்து இந்த பரம்பொருள்ல இருந்து எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிடுது. அங்க வந்து இந்த அறிபவர், அறியப்படும் விஷயம், அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களும் அங்க காணாம போயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, அந்த நிலையை எட்டுபவர்கள் வந்து, அந்த அனுபவத்தை எட்டியவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பிரம்மன் அப்படிங்கிறது மனதினால புரிஞ்சுக்க முடியாது, வார்த்தைகளினால விளக்க முடியாது அப்படின்னு அதை பத்தி ஒரு அனுபவத்தை அவங்க எல்லாருமே விளக்குவாங்க. இது வந்து இது வந்து அவங்க அனுபவம், அவங்க பார்க்குற அனுபவம். அதே போல அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம என்ன சொல்றோம், என்ன எப்படி எத்தகைய ஒரு அடிப்படையில நம்ம லைஃப் டிவைன் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம போன புக்ல புக் 2ல பார்ட் 1 என்ன பார்த்தோம், இக்னோரன்ஸ், நாலேஜ் இக்னோரன்ஸ்ன்னு பார்த்தோம். இங்க இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது முழுமையா கிடையாது. எல்லாமே வந்து இக்னோரன்ஸ் எதுன்னு சொல்றோமோ அது வந்து அதுலயே நாலேஜ் இருக்கு. இக்னோரன்ஸ்ல இருந்து நம்ம நாலேஜுக்கு போயிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. இக்னோரன்ஸ்க்குள்ள நாலேஜ் இருக்கு, அது மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது பரிணாமத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க. ஆனால் இந்த அப்சல்யூட் பிரம்மன் அதை மாத்திரம் எட்டியவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த நிலைமை, இந்த இந்த நிலையை வந்து நீங்க முழு நாலேஜ், நீங்க சொல்ற முழு நாலேஜ் அப்படிங்கிற நிலையை எட்டினாலும் இதை எட்ட முடியாது. ஏன்னா இது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொல்ற நிலைமை வந்து கீழ் உள்ள நிலைமைக்கு தான் பொருந்தும். இக்னோரன்ஸ்ல இருந்து நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் கீழ் உள்ள நிலைமைக்கு தான் பொருந்தும். இந்த சுப்ரீம் லெவலுக்கு நீங்க ஒன்ஸ் ரீச் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் பத்தி ஏன் நம்ம ஒரி பண்ணிக்கணும்? அந்த 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 நிலையில இது ரெண்டுமே இல்லாம போயிடும். ஏன்னா அந்த இடத்துல அறிபவர், அறிந்து கொள்ளுபவர், அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாமே எல்லாம் மெர்ஜ் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மைண்ட் அப்படிங்கிற விஷயமே இருக்காது, அங்க எதையும் அறிந்து கொள்ளவே முடியாது. இதெல்லாம் ஏன் இந்த 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 கான்செப்டே அங்க இன்வேலிடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனா இது வந்து இது எதை, இந்த இந்த கருத்து எதை ஒட்டி அமைகின்றது என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழு முதலாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் வந்து உண்மை இல்லை, இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி என்கின்ற கருத்தை ஒட்டியதுதான் இந்த கருத்துக்கள்லாம். இதுதான் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறார். இந்த அப்சல்யூட்டிசமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்வான ஒரு அனுபவம், ஆன்மீக அனுபவம். அதன் அதன் அடிப்படையில் தான் இந்த இந்த ஒரு கருத்தும் தோன்றுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன சொல்றார், அப்படி அது உயர்வான ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக எண்ணமாக இருக்காது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த ஹோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் தாட் கம்ப்ளீட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பை இட் செல்ஃப். இந்த முழுமுதல் தன்மை அப்படிங்கிறது அது மாத்திரம்தான் உண்மை. நம்ம சார்ந்துள்ள இந்த உலகம், தனி மனிதன் இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற கருத்து வந்து ஒரு ஒருபட்சமான உண்மைதான், அது முழுமையான உண்மை கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த ஹோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் தாட் கம்ப்ளீட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து அந்த ஒருவருக்கு ஒரு உயர்ந்த, அது ஒருவருக்கு ஒரு ஒரு உயர்ந்த நிலையில ஒரு ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றது. அந்த ஆன்மீக அனுபவத்துல அது வந்து வேறு ஒரு ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இத்தகைய கருத்துக்களை அது எழுப்புகின்றது, காணுகின்றது. அதே சமயம் அது என்ன செய்கின்றது, எதை செய்ய தவறுகின்றது அப்படின்னா,
அந்த சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ள அது தவறுகின்றது அப்படிங்கிறார். இந்த ஒருபட்சமான அந்த கருத்து என்ன செய்கின்றது? இட் டஸ் நாட் டேக் இன்டு அக்கவுண்ட் ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட சொல்றாரு, நீங்க கடவுள்லாம் சொல்றீங்க, கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறாரு. மனிதர்கள், இந்த உலகம் எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாருன்னா நம்மளால ஏத்துக்க முடியல அது. அடுத்த கேள்வி எழுது நம்மளுக்கு, எப்படி அப்பனா எப்படி இந்த மனிதர்கள், எப்படி இந்த கடவுள் உலகம் வந்தது, உலகத்திற்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், ஏன் நம்ம அப்புறம் கடவுளை வழிபடணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இறை அம்சம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்துடுது. அதனால என்ன ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளையும், எங்கும் பரவியுள்ள பரம்பொருளையும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளையும் நீங்க பிரிக்கவே முடியாது. இந்த உண்மையை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்வது, அது குறித்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை நிலையாக பெறுவதுதான் வந்து இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். ஒருதலை பட்சமாக அந்த பரம்பொருளை எல்லாம் கடந்த நிலையில் மாத்திரம் அறிவது என்பது இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த டிவைன் ரியாலிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, பிரபஞ்சத்திலையும் இருக்கு, தனி மனித லெவல்லையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் பன்முகமாக வெளிப்படுகின்றது. அதனுடைய அனைத்து பரிமாணங்களையும் ஒருவர் அனுபவமாக அடைவதுதான் வந்து இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப் 4க்கு போகலாம். இதுல வந்து முக்கியமா பகவான் வந்து இந்த கருத்தை வந்து வலுப்படுத்தும் விதமாக ஈஷா உபனிஷத்துல எப்படி வந்து இந்த கருத்து வந்து வலியுறுத்தப்படுகின்றது. ஈஷா உபநிஷத்துக்கு முந்தைய அந்த பழைய உபனிஷத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதே கருத்து தான் அது அங்கேயும் வலியுறுத்தப்படுகின்றது. அதை விட வந்து ஈஷா உபநிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்து மிகவும் வலுவாக வலியுறுத்தப்படுகின்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம உள்ள போலாம் அதுக்கு. பிஃபோர் தட் சார், இப்போ வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்ல நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்க்கும் இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்க்கும் இருக்கிற வேறுபாடுகள், ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸும் த ஹையஸ்ட் பிரம்மன் கான்ஷியஸ்னஸ் போகிறது, ஆனால் இன்டெகிரல் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்ன்னு வரும்போது அது இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். Immediately I thought of Bhagavan's words in Savitri. We are all very familiar with the adoration of the Divine Mother. அதில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து கிட்டத்தட்ட 20-25 லைன் பார்த்தாக்கா இதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறார் பகவான். ரொம்ப ஆழமான வார்த்தைகள், ஒரு வார்த்தையுமே வந்து பொருள் பொதிந்தவை. சென்டென்ஸ் கூட வேண்டாம், வார்த்தைகளே அவ்வளோ அழகாக பகவான் வந்து அதை கொடுத்துருக்கார். வெறும் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் தான் ஹையஸ்ட், அதுதான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த வரிகளை படித்து பார்த்தாக்கா எவ்வளோ அழகாக இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் தான் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆஸ் யூஷுவல் பகவான் எப்போவுமே வந்து அதர் சிஸ்டம்ஸ் சொல்லும் பொழுது அதில் இருக்கிறது அப்படியே அன்பயஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். படிப்படியாக அதை பில்டப் பண்ணிட்டே போயிட்டு இன்னும் கூட இருக்கு போக வேண்டிய பாதை அப்படிங்கிறத ரொம்ப லகுவா தனக்கே உரிய பாணியில நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். அந்த விதத்துல அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர், இப்போ நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா ரத்ன சுருக்கமா ஒரு வார்த்தையும் வைரங்கள் அதுல அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது பார்க்கும்போது. அதுதான் எனக்கு தோணித்து. ஐ தாட் ஐ குட் ஷேர் திஸ் வித் எவ்ரிபடி. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். அதாவது இன்ஃபேக்ட் சாவித்திரி எல்லாருமே படிக்கிறோம், நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நானும் படிக்கிறேன், நீங்களும் படிப்பீங்க, எல்லாரும் படிப்பீங்க. நம்ம பேரலா லைஃப் டிவைன்ல ரொம்ப ஆழமா நம்ம போறோம், நம்ம எல்லாருமே ஆழமா போறோம். அதெல்லாம் ஒரு டிவைன் கிரேஸ். நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய டிவைன் கிரேஸ். இந்த பிறவியில நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பயன் என்ன அப்படின்னா இறையருளால இந்த லைஃப் டிவைனை படிக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து
நான் பிரமிக்காத ஒவ்வொரு நாளும் வந்து சாவித்திரி படிக்கிறப்போ வரிக்கு வரி இந்த கருத்து தான், இந்த நம்ம லைவ் டிவைன்ல படிக்கிற கருத்துக்கள் தான் இன்னைக்கு கூட இந்த பர்சியூட் ஆஃப் தி இன்னெஃபபிள் அந்த கேண்டோ படிச்சுட்டு இருந்தப்போ இதே கருத்து தான் பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து அப்போ அற்புதமாக விளக்குகின்றார். இது நிறைய இந்த கருத்து வந்து மீண்டும் 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 சாவித்திரி ஃபுல்லா பெப்பராமெண்ட் ட்ரூத் கான்சியஸ்னஸ் இந்த வரிகள் தான் வந்து பார்த்தோம். இந்த கான்செப்ட் தான் எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மீண்டும் 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 சாவித்திரியில வரதை பார்க்கலாம். அதனால தான் வந்து லைவ் டிவைனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு சாவித்திரிக்குள்ள போனா அப்பதான் சாவித்திரியை நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும். அது அர்த்தம் அதர்வைஸ் அர்த்தம் புரியாம தான் படிப்போம். நம்ம சாவித்திரியை வந்து நோ டவுட் அதுக்கு சக்தி உண்டு, மந்திர சக்தி உண்டு. அந்த வைப்ரேஷன் வந்து இட் பியூரிஃபைஸ் அவர் ஓன் பீயிங் அண்ட் அட்மாஸ்பியர், சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை புரிஞ்சுட்டு நம்ம சாவித்திரி உள்ள போனோம்னா அதுக்கு பின்னால் உள்ள இந்த பிரம்மாண்டத்தை நம்ம ரசிக்க முடியும். நீங்க உங்க கருத்தோட நான் ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப 100% ஐ அக்ரி வித் யூ. தேங்க்யூ. உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. ஐ திங்க் எல்லாருடைய அனுபவமும் அதே ரீதியில் தான் இருக்கும். சாவித்திரி படிக்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த கருத்துக்கள் தான் இதே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அனைவருக்கும் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge, Paragraph 4. The absolutist view of reality, consciousness, and knowledge is founded on one side of the earliest Vedantic thought, but it is not the whole of that thinking. In the Upanishads, in the inspired scripture of the most ancient Vedanta, we find the affirmation of the absolute, the experience concept of the utter and ineffable transcendence. But we find also, 1 minute. We find the affirmation of the absolute, the experience concept of the utter and ineffable transcendence. But we find also, not in contradiction to it, but as its corollary, an affirmation of the cosmic divinity, an experience concept of the cosmic self, and the becoming of Brahman in the universe. Equally, we find the affirmation of the divine reality in the individual. This too is an experience concept. It is seized upon not as an appearance, but as an actual becoming. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. The absolutist emphasizes that the ineffable absolute is the only reality. The reality of the individual being and the cosmic creation does not exist. This view of reality, consciousness, and knowledge is founded on one side of the earliest Vedantic thought. It is not the whole of that thinking. In the Upanishads, we find the affirmation of the absolute, the concept of the utter and ineffable transcendence is affirmed based on experience. There is another experience also affirmed not in contradiction to it, but as its corollary, that is, as a result. That is affirmation of the cosmic divinity. The experience of the concept of the cosmic self and the becoming of Brahman in the universe. Equally, we find the affirmation of
divine reality in the individual. This too is an experience of concept. This divine reality is felt not as appearance but as a functioning reality, that is, actual becoming. We experience this reality working in us. Thank you, sir. Thank you. இந்த அப்சல்யூட்டிஸ்ட் வியூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். எல்லா நிலையும் எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய முழுமுதலாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அது ஒன்றுதான் ரியாலிட்டி, மெய்மை. மற்றதெல்லாம் வந்து மெய்மை இல்லை அப்படிங்கிறதும் அவங்களோட அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அவ்வாறு தான் கூறுவார்கள். அந்த அனுபவத்தை மாத்திரம் அடைந்தவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அப்சல்யூட்டிஸ்ட் வியூ ஆஃப் ரியாலிட்டி. அவங்களுக்கு ஒரு அந்த கான்சியஸ்னஸ்ல சொல்றது, அதாவது டிரான்செண்டன்ட் கான்சியஸ்னஸ், அந்த நிலையில பேசுறது, அந்த நிலையில அடையக்கூடிய ஞானம், அந்த அப்சல்யூட்டிஸ்ட் வியூ ஆஃப் ரியாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் நாலேஜ். இது எதன் அடிப்படையில்னா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர்லியஸ்ட் வேதாந்திக் தாட் உபனிஷத்தின் படியில் தான் அதுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் வந்து உபநிடத்தினுடைய ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு ரியலைசேஷனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது அந்த உபநிடத்தினுடைய ஒரு பக்கம், அதனுடைய முழு உண்மையின் அடிப்படையில் அந்த அனுபவம் அவங்களுக்கு அமையல. அந்த உண்மையினுடைய ஒரு பகுதியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. இஸ் ஃபவுண்டட் ஆன் ஒன் சைட் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வேதாந்திக் தாட், பட் தட் இஸ் நாட் த ஹோல் ஆஃப் த திங்கிங். வேதாந்திக் இதுலயே பகவான் வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து அலசி ஆராய்ஞ்சிருக்கிறார். இதெல்லாம் வர்றதுக்கு அவருடைய அனுபவம் ஃபர்ஸ்ட் வந்து பகவானுடைய அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே அவருக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிருச்சு. எல்லாமே முதல்ல ரியல் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரூத். இந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, he went through the Vedas, he went through the Upanishad. அவருக்கு கிடைச்ச ஆன்மீக அனுபவங்களா அங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுதான் நம்ம இது உண்மை, அதான் ஸ்பெஷாலிட்டி. பகவானுடைய இதுல என்ன பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி வெறும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதை நமக்கு சொல்லலை. அவரு வெறும் ஸ்கிரிப்சர்ஸை படிச்சுட்டு அப்படி சொல்லலை. அவருக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியலா எல்லாமே வந்து ஆன்மீக அனுபவங்கள்லாம் டைரக்டா கிட்டிய அனுபவங்களை அவர் பிற்பாடு என்ன செய்து கொண்டார், உறுதி செய்து கொண்டார். வேதங்களை படிப்பதன் மூலம், உபநிடதங்களை படிப்பதன் மூலம் உறுதி செய்து கொண்டார். அதுதான் நம்ம இங்க பகவானினுடைய இதுல ஒரு சிறப்பு மேன்மை. உபநிடத்துல என்ன சொல்லுது அப்படிங்கிறார், உபனிஷத்துல அங்கேயும் அப்கோர்ஸ் அவங்களும் அந்த முழுமுதற் தன்மையின் அவளுடைய பரம்பொருளுடைய முழுமுதற் தன்மை அங்க வந்து அதை வந்து உறுதி செய்யப்படுகின்றது. அஃபர்மேஷன் ஆஃப் த அப்சல்யூட். அங்க வந்து அது எப்படி அவங்க உறுதி செய்யறாங்க அப்படின்னா, அனுபவம் உண்மை, ஒரு உண்மை இருக்கின்றது, அதை அனுபவமாக கண்டறிதல், அனுபவம் உண்மை. அப்படிதான் அவங்க அந்த உபநிடதிக் தாட் எல்லாம் இருக்குது. எதுவும் வந்து மியர் வந்து வெறும் ஐடியா லெவல்ல மாத்திரம் இல்லை, வெறும் எண்ண வடிவில் மாத்திரம் இல்லை, அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா ப்ரூவ் ஆகி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உபநிடத்துல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கான்செப்ட், we find the affirmation of the absolute, the experience concept. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கான்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க, எப்படி வந்து அனுபவமாகவும் உண்மையாகவும் எந்த உண்மையை அவர்கள் கண்டறிந்தார்கள், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் வந்து வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியாது, மனதினால் அறிய முடியாது. இன்எஃபபிள்னு என்ன அர்த்தம், இட் கான் பி எக்ஸ்பிளைன். அட்டர்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள். அப்படிதான் அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே உபநிடத்துல இந்த அனுபவம் இந்த உண்மையை ஒட்டிய, அதற்கு எதிராக கிடையாது, இந்த உண்மையை ஒட்டிய வேறொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு உபநிடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அஃபர்மேஷன் ஆஃப் த காஸ்மிக் டிவினிட்டி. அந்த பிரபஞ்சத்துல எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருளினுடைய அந்த ரியாலிட்டி, அந்த மெய்மையை உறுதி செய்தல், அது
அதுவும் காணப்படுகின்றது. இது வந்து முந்தைய கருத்துக்கு புறம்பானதாக இல்ல, முந்தைய கருத்தை ஒட்டியதாக. ஆஸ் அ கரோலரின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய தொடர்ச்சியாக அர்த்தம். Not in contradiction to it, but as its corollary, an affirmation of the cosmic divinity. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் வந்து வெறும் எண்ண வடிவில் இல்லை, இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸா ரியலைஸ் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. an experience concept of the cosmic self. இந்த பிரபஞ்சம் தழுவிய அந்த இறைமைமை, காஸ்மிக் செல்ஃப், அண்ட் த பிகமிங் ஆஃப் பிரம்மன் இன் த யூனிவர்ஸ். இந்த பிரம்மன் வந்து எல்லாம் கடந்த நிலையில மாத்திரம் இல்லை, அது தன்னை பிரபஞ்சமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதை அவர்கள் அனுபவபூர்வமாகவும் உண்மை வடிவிலும் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இதுவும் காணப்படுகின்றது அந்த உபநிடத்துல. ஆனா இதை வந்து அந்த அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை கருத்துல எடுத்துக்கல அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, வேறொரு உண்மையும் அங்கு காணப்படுகின்றது. வேறொரு உண்மையும் அவர்கள் கண்டறிந்து உபநிடத்தில் கூறியுள்ளார்கள். அது என்ன அப்படின்னா, affirmation of the divine reality in the individual. எல்லா இங்க உலகத்தில் காணக்கூடிய எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்கு உள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டிவைன் ரியாலிட்டி, இறை மெய்மை இருக்கு. அதுதான் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த டிவைன், இம்மானன்ட் டிவைன் என்று நம்ம படிக்கிறோம். அது இம்மானன்ட் டிவைன் சொல்லுவாங்க, the indwelling divine அப்படின்னு சொல்லி வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க. பட் விஷயம் ஒண்ணுதான், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன், அதுதான். அதை வந்து நம்ம ஒரு பொறியாக இருக்கின்றது. அது வளரும்போது சைக்கிக் பீயிங்கா மாறிடுது. இறை பொறியாக இருக்கின்றது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அது வளரும் பொழுது இட் பிகம்ஸ் அ சைக்கிக் பீயிங். எவல்யூஷன்ல இட் பிகம்ஸ் அ சைக்கிக் பீயிங். ஸோ இதையும் உறுதி செய்திருக்கின்றார்கள் அந்த உபநிடத்துல. we find the affirmation of the divine reality in the individual. இதுவும் எப்படி உறுதி செய்திருக்கிறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கான்செப்டா, அனுபவம் சார்ந்த உண்மையாகத்தான் அவர்கள் உறுதி செய்து உள்ளார்கள். இது எப்படி வெறும் தோற்ற வடிவில மாத்திரம்தான் அவங்க கண்டறிந்தார்களா? அந்த உண்மையை வந்து ஒருவர் எப்படி கண்டறிய முடியும்? வெறும் தோற்ற வடிவில ஒரு பிரசன்ஸா மாத்திரம் ஃபீல் பண்ண முடியுமா? இல்ல அந்த பிரசன்ஸ் நமக்குள்ள வேலை செய்யறத பார்க்க முடியுமா அப்படின்னா, பிரசன்ஸா மாத்திரம் இல்ல, அது வேலை செய்யறதையும் பார்க்க முடியும் நம்மால. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. We find the affirmation of the divine reality in the individual. This too is an experience concept. அது எப்படி? It is seized upon not as an appearance but as an actual becoming. அது நமக்குள்ள இருந்து நம்ம வழி நடத்துவது நம்மால பார்க்க முடியும். சைக்கிக் பீயிங் வந்து உள்ள இருந்து நம்ம இதுதான் பண்ணுது. பட் நம்ம அறியாமையில நம்மால வந்து அறிய முடியல. பட் தட் இஸ் அ ட்ரூத். இதையும் இந்த உபநிடத்துல கூறியுள்ளார்கள். அதனால உபநிடத்தில் கூறியுள்ள ஒரு சைடு உண்மையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதுதான் உண்மை என்று இந்த முழுமுதற் பொருள் அது ஒன்றுதான் உண்மை என்று கூறும் ஒரு வாதம் வந்து ஒருதலை பட்சமானது அப்படிங்கிறார். அந்த அனுபவம் உண்மை, ஆனா அதையும் கடந்த அனுபவமும் இருக்கின்றது. அதை தாண்டி செல்லணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். In place of a sole supreme exclusive affirmation negating all else than the transcendent absolute, we find a comprehensive affirmation carried to its farthest conclusion. This concept of reality and of knowledge, enveloping in one view the cosmic and the absolute, coincides fundamentally with our own. For it implies that the ignorance too is a half-veiled part of the knowledge and world knowledge, a part of self-knowledge. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். அடுத்தது படிங்க ரேணுகா மேடம். ஓகே சார்.
Here we find a comprehensive affirmation carried to its farthest conclusion, not negating anything. The transcendent, the cosmos, the individual, all are included. In the Upanishads, this concept of reality and of knowledge, enveloping in one view the cosmic and the absolute, coincides fundamentally with our own. It implies that the ignorance too is a off-veiled part of the knowledge. When all is the divine reality, the knowledge about it must be inherent. It is only veiled by ignorance. When ourself and the world are one, it implies that world knowledge is a part of self-knowledge. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்த்தோம், உபநிடத்துல வந்து எதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணல. அந்த எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய சுப்ரீம் அஃபர்மேஷனும் இருக்குது, காஸ்மிக் அஃபர்மேஷனும் இருக்கு, இண்டிவிஜுவல் அஃபர்மேஷனும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எதையும் அது விட்டு வைக்கல. அங்க எப்படி இருக்கு? ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அஃபர்மேஷன் இருக்கு. கேரி டு இட்ஸ் ஃபாதஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சுப்ரீம் பிரம்மன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்டம் வரைக்கும், இந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் வரைக்கும் அது உள்ள போயிருக்காது. எதையும் விட்டு வைக்கல. அது அனைத்தும் பிரம்மன், அப்படிதான் சொல்லுது அது. இதே கருத்து தான் நாமும் இது வரைக்கும் நம்ம லைவ் டிவைன்ல இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரைட் ஃப்ரம் சாப்டர் 1ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்து தான் நாமும், இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாமும் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதைத்தான் பகவான் இன்சிஸ்ட் பண்றார். நாமும் இந்த கருத்து தானே சொல்றோம், எதையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, எல்லாமே இருக்கணும், எதுவுமே தனித்தனியா. இந்த கருத்து தான் மீண்டும் மீண்டும் சாப்டருக்கு சாப்டர் இதே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதே தான் சேம் கருத்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சொல்றார், திஸ் கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் ஆஃப் நாலேஜ் என்வெலப்பிங் இன் ஒன் வியூ த காஸ்மிக் அண்ட் த அப்சல்யூட். அதாவது பிரபஞ்சம் வேற, அந்த முழுமுதான பரம்பொருள் வேற அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்தையும் ஒரே பார்வையில் நம்ம பார்க்குறோம். ரியாலிட்டி அண்ட் ஆஃப் நாலேஜ் என்வெலப்பிங் இன் ஒன் வியூ த காஸ்மிக் அண்ட் த அப்சல்யூட் கோயின்சைட்ஸ் ஃபண்டமெண்டலி வித் அவர் ஓன். இதே கருத்து தான் நம்மளும், இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாமும் இதை அணுகுகின்றோம். இதில் பார்க்கும் பொழுது என்ன நம்ம அறிந்து கொள்கின்றோம்? எல்லாமே ஒன்றுன்னு பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் வந்து டிவைன் இருக்கு. எல்லா இடத்துலையும் டிவைன் இருக்கு. எதை எடுத்துக்கிட்டாலும் டிவைன், உள்ள டிவைன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே சமயம் நமக்கு தெரியல, அதை பத்தியான ஒரு அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் நம்ம இல்லை. நம்ம வந்து அதனால இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை வந்து இல்லைன்னு ஆயிட போறது இல்லை. அது இருக்குது. எல்லா இடத்துலயும் இந்த டிவைன் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் டிவைன் இருக்கு. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்ப நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அந்த டிவைன் ரியாலிட்டி இல்லைன்னு ஆயிடுமா? நிச்சயமாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு திரை, அவ்வளவுதான். அந்த திரையை விளக்கணும் அப்படின்னா நாலேஜ் வந்துடும். நாலேஜ் ஆஃப் த டிவைன் உள்ள வந்துடும் நம்மளுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதும் ரியல் கிடையாது. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு திரை தான். எது ரியல் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸும் இறை சாநித்தியமும். அது இறை சாநித்தியம் இருக்குன்னு சொன்னாலே அது குறித்த நாலேஜும் கூடவே இருந்துதான் ஆகணும். அது வேற இது வேற பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாது அப்படின்னா அடிப்படையில் எது உண்மை?
உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சித் ஆனந்தம் தான் உண்மை. அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கு. சத் அப்படிங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ், டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் பொழுது அது குறித்த அந்த சித்தும் கூட தானே இருக்கணும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு தெரியல அது. அதனால ஏன் அப்படின்னா நம்ம அறியாமையில இருக்கின்றோம். அப்படின்னா அறியாமை என்பது உண்மை கிடையாது. அறியாமையை விளக்கும் பொழுது உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. சோ அதுதான் சொல்றார் பகவான். The ignorance too is a half-veiled part of the knowledge. இது எப்படின்னா சூரிய வெளிச்சம் இருக்குது, ஒரு இடத்துல சூரிய வெளிச்சம் தெரியல, நிழலா இருக்கு, மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இல்லைன்னு ஆயிடாது. சூரிய வெளிச்சம் உள்ள மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சில சமயம் சூரிய வெளிச்சம் வந்து இருக்கு, மேகங்கள் வருது, கருமேகங்கள் வருது, நமக்கு அந்த இடத்துல ஒரு இருட்டு வருது. இப்ப அந்த இடத்துல நம்ம இருட்டு வர்றதுனால நம்ம லைட் இல்லைன்னு ஆயிடாது. லைட் இருக்கு, ஆனா அந்த டார்க்னஸ் வந்து டெம்பரரியா இருக்கு. அதை ரிமூவ் பண்ணா அந்த கிளவுட்ஸ் போச்சு அப்படின்னா அந்த வெளிச்சம் நமக்கு சன்லைட் வந்துடும். அதே போலதான் இந்த இக்னோரன்ஸும். எது உண்மை அப்படின்னா அந்த நாலேஜ் தான் உண்மை. அது இட் இஸ் இன்ஹெரண்டா இருக்கு. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அதை மறைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு இங்க. The ignorance too is a half-veiled part of the knowledge அப்படிங்கிற. அண்ட் வேர்ல்ட் நாலேஜ் நம்ம வேர்ல்டு அண்ட் அப்புறம் ignorance too is a half-veiled part of the knowledge. அப்புறம் இந்த பிரபஞ்சம் குறித்த அந்த ஞானம், நம்மை குறித்த ஒரு ஞானம், இது ரெண்டு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் அப்படின்னுங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து மேற்புறத்துல இருக்கிறோம். we are living in our surface consciousness. ignorant surface selfன்னு பகவான் சொல்வார். நம்ம வந்து ஆன்மீக சாதனையில உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல மெல்ல 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 நம்ம இதுல அந்த ஒரு நாட்டத்துடன் சீக்கர்ஸா இருந்து நம்ம மெல்ல 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 பயணிக்கும் பொழுது ஓஹோ மேல இருக்கிறதுலாம் உண்மை கிடையாது, உள்ளுக்குள்ளதான் உண்மை இருக்கு, ரியல் செல்ஃப் நமக்கு உள்ள இருக்குங்கிற அந்த அறிவு வருது. அறிவு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவருடைய ஆன்மீக சாதனையால கிட்டும். அதுதான் செல்ஃப் நாலேஜ். செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா நம்மளுடைய ரியல் செல்ஃப் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் இறை சாநித்தியத்தை நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் சைக்கிக் பீயிங்கை நம்ம அறிந்து கொள்ளுதல், அதுதான் செல்ஃப் நாலேஜ். இப்போ ஏற்கனவே பார்த்தோம், எல்லாமே ஒண்ணுன்னு பார்த்தோம். எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒண்ணுன்னு பார்த்தோம். டிவைன் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான் பார்த்தோம். தனி மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு வசிக்கும் அந்த டிவைனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரியல் செல்ஃப் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு நாலேஜும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இது வேற அது வேற கிடையாது. இது வேற அது வேற கிடையாதுனால நம்மை நாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் அறிந்து கொள்வதன் மூலம் நமக்கு வேர்ல்டு நாலேஜ் கிடைச்சிடும். வேர்ல்டு நாலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேர்ல்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டியை அறிந்து கொள்வதன் மூலமாக அது குறித்த ஒரு கான்சியஸ்னஸ் வருவதன் மூலமாக பிரபஞ்சத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியை ஒருவர் அடைய முடியும். இதைத்தான் நம்ம காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த கருத்தை தான் பகவான் இங்க கோருகின்றார். இட் இம்ப்ளைஸ் தட் த ignorance too is a half-veiled part of knowledge and world knowledge a part of self knowledge. வேர்ல்டு நாலேஜ் அப்படிங்கிறது தனியே இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து மனதளவில் கற்றுக்கொள்வதெல்லாம் நமக்கு வெளியில இருக்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் த ரியல் நாலேஜ். ரியல் நாலேஜ் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூ செல்ஃப் குறித்த நாலேஜ். ஒன்ஸ் அந்த ட்ரூ செல்ஃப் குறிக்கிற நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் குறித்த அந்த நாலேஜும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரியல் டிவைன் பிரசன்ஸ் குறித்த நாலேஜும் வந்துடும். இது வேற அது வேற இல்லை அப்படிங்கிற. அடுத்தது போகலாம்.
In the Isha Upanishad insists on the unity and reality of all the manifestations of the Absolute. It refuses to confine truth to any one aspect. Brahman is the stable and the mobile, the internal and the external, all that is near and all that is far, whether spiritually or in the extension of time and space. It is the being and all becomings, the pure and silent, who is without feature or action, and the seer and the thinker, who organizes the world and its objects. It is the one who becomes all that we are sensible of in the universe, the immanent, and that in which he takes up his dwelling. Thank you, sir. தேங்க்யூ. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The Isha Upanishad insists on the unity, that is, oneness behind the diversity we see in this world, and reality, that is, there is one divine reality in all, of all the manifestations of the Absolute. It refuses to confine truth to any one aspect. Brahman is the stable and the mobile, the internal and the external, all that is near and all that is far, whether spiritually or in the extension of time and space. It is the being and all becomings. It is the pure and silent, without feature or action. It is also the seer and the thinker who organizes the world and its objects. Brahman is the one who becomes all that we are sensible of in the universe. He is also the immanent who dwells in each individual being. He is also that in which he dwells. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ ஈஷா உபனிஷத்து ரொம்ப கிளியர். இதில் ஏழியர் உபனிஷத்துலேயும் இது மாதிரி சொல்லலை. ஏழியர் உபனிஷத்துலேயும் வந்து சொல்லலை. ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஒருதலை பட்சமாக அந்த உண்மையை வந்து அறிந்து கொண்டு அதனால சில ராங் இன்டர்பிரிட்டேஷன் வந்தது. ஆனால் ஈஷா உபனிஷத்துலையும் சொல்லலை. ஈஷா வெரி கிளியர். பட் அதையும் தப்பா இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாங்க. ஈஷா உபனிஷத்துலேயும் again it has been misinterpreted in favor of the மாயாவா, அந்த மாயாவாதி கான்செப்ட் ஒட்டி வர மாதிரி அதையும் மிஸ்இன்டர்பிரேஷன் நடந்திருக்குன்னு பகவான் சொல்லியிருக்கிறார். பட் if you take ஈஷா உபனிஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி கிளியர். அவங்க வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க, யூனிட்டி தான், ஒன்னஸ் பிஹைண்ட் த டைவர்சிட்டி தான். நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரே விஷயம்தான். டைவர்ஸா இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்னஸ் தான் ரியல். ஒன்னஸ், யூனிட்டி அண்ட் ரியாலிட்டி ரெண்டு தான் விஷயம். யூனிட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் டைவர் பிஹைண்ட் ஆல் டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், பன்முகமாக காணக்கூடிய எல்லா தோற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஒரே இறைமைமை அப்படிங்கிறது தான் யூனிட்டி. ஒன்னஸ் தான் ரியல் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அப்புறம் ரியாலிட்டி, எல்லாத்துக்கும் பின்னால எல்லாத்துக்கும் பின்னாடியும் டிவைன் இருக்கு. எல்லாம் கடந்த நிலையில தான் மாத்திரம்தான் இப்ப டிவைன் இருக்கு. இந்த உலகம் மனிதர்கள்லாம் பொய்ன்னு சொல்லல அவங்க. ஈஷா உபனிஷத்துல அது மாதிரி சொல்லல. ரியாலிட்டி ஆஃப் ஆல் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த அப்சல்யூட், அதான் அதுல ஈஷா உபனிஷத்துல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. இப்ப ஈஷா உபனிஷத்தை பத்தி தான் இந்த போர்ஷன்ல பகவான் சொல்றாரு. அது வந்து ஈஷா உபனிஷத்து வந்து உண்மையினுடைய ஒரு அம்சத்தை மாத்திரம் அது வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு மற்ற அம்சங்களை அது விளக்கவில்லை அப்படிங்கிறார். பிரம்மனை எப்படி அது பார்க்குது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது? நிலையானதாகவும் பார்க்கின்றது, செயல்படும் விதமாகவும் பார்க்கின்றது. ஸ்டேபிள் அண்ட் மொபைல் அப்படிதான் பார்க்குது. உள்ளேயும் பார்க்குது, வெளியும் பார்க்குது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், கிட்டக்கையும் பார்க்குது, தூரக்கையும் பார்க்குது. அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்ல காலம் மற்றும் இடம் சம்பந்தப்பட்டும் சரி. கிட்டக்கையும் இருக்குது டிவைன், தூரமாவும் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். ஆல் தட் இஸ் நியர் அண்ட் ஆல் தட் இஸ் ஃபார்.
whether spiritually or in the extension of space and time. அது வெளிப்படாத நிலையிலும் இருக்கின்றது, எங்கும் வெளிப்பட்டு வியாபித்திருக்கின்றது. பீயிங் அண்ட் ஆல் பிகமிங்ஸ். அப்புறம் எப்படி இருக்கு? எந்த விதமான ஒரு அம்சங்கள் இல்லாமல் பரிசுத்தமான நிலையில அந்த நிலையிலும் இருக்கின்றது, செயல்படும் நிலையிலும் இருக்கின்றது. இந்த உலகத்துல இந்த ஞானிகள், சிந்தனையாளர்கள், அவர்கள் இந்த உலகத்தை அமைத்து ஒழுங்குபட அமைத்து வழிநடத்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் மூலமாகவும் இது செயல்படுகின்றது. The pure and silent who is without feature or action, நிர்குணமாக இருக்கின்றது, inactive இருக்கின்றது. அதே சமயம் the seer and thinker who organizes the world and its objects, அதுவாகவும் இருக்கு. இது மாத்திரம்தான் உண்மை, இது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. It is the one who becomes all that we are sensible of in the universe. இந்த பிரபஞ்சத்துல எது குறித்த உணர்வை நாம் பெறுகின்றோமோ அது எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. It is the one who becomes all that we are sensible of in the universe. அப்புறம் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, தி immanent. அப்புறம் எவற்றுக்குள்ளெல்லாம் அது இருக்கின்றதோ அவை அனைத்துமே அதுவாகத்தான் இருக்கின்றது. இப்ப எனக்குள்ள ஒரு டிவைன் இருக்குன்னா எனக்குள்ளவும் இருக்கு, நானும் டிவைன் தான் அப்படிங்கிறார் பகவான். ஒரு மனிதன் ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளேயும் டிவைன் இருக்கு, அந்த அமைப்பும் டிவைன் தான் அப்படிங்கிறார். இது ஈஷாபனிஷத்துல கூறக்கூடிய கூற்ற பகவான் சொல்றார். It is the one who becomes all that we are sensible of in the universe, the immanent, and that in which he takes up his dwelling. இப்போ உடல்ல இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம் இந்த கருத்தை. இந்த அன்னமய கோஷா அப்படிங்கிறதும் டிவைன் தான். உள்ள இருக்கக்கூடிய அந்த சோலும் டிவைன் தான். சோல் வேற, இந்த பாடி டிவைன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாடி இஸ் ஆல்சோ டிவைன். பாடிக்குள்ள இருக்கக்கூடிய சோலும் டிவைன் தான். அதுதான் கருத்தான் சொல்றாங்க. இது immanent and that in which he takes up his dwelling. So இப்படிதான் ஈஷாபனிஷத்துல இத பாக்குறாங்க. அடுத்தது போகலாம் நம்ம. The Upanishad affirms the perfect and the liberating knowledge to be that which excludes neither the self nor its creations. The liberated spirit sees all these as becomings of the self-existent in an internal vision, and by a consciousness which perceives the universe within itself instead of looking out on it, like the limited and egoistic mind, as a thing other than itself. Thank you, sir. Thank you. Padikata, sir? Yes, madam. Okay. The Upanishad defines the perfect and the liberating knowledge as that which excludes neither the self, that is the divine, nor its creations. The liberated spirit sees all the creations as becomings of the self-existent. It sees this in an internal vision and by a consciousness which perceives the universe within itself instead of looking out on it. It is only our limited egoistic mind that looks upon everything as a thing other than itself. Thank you, sir. Thank you. See, அதே ஈஷாபனிஷத்துல எது அது ஒரு முழுமையான ஒரு எவ்வித தலைகளும் நீங்கிய ஒரு ஞானம் அப்படின்னு எதை சொல்லுது? இப்போ அந்த ஈஷாபனிஷத்துல பர்ஃபெக்ட் அண்ட் லிபரேட்டிங் நாலேஜ்னு ஈஷாபனிஷத்துல எதை சொல்லுது அப்படின்னா, எந்த நாலேஜ் எந்த ஞானம்
அந்த பரம்பொருளையும் அதனுடைய சிருஷ்டியும் விளக்காம ஒன்னா பார்க்குதோ, எந்த நாலேஜ் வந்து பரம்பொருளையும் அதனுடைய சிருஷ்டியையும் விளக்காம ஒரு சேர ஒன்றாக பார்க்கின்றதோ அதுதான் வந்து லிபரேட்டிங் நாலேஜ். தலைகளிலிருந்து விடுபட்ட அந்த ஞானம். That which excludes neither the self nor its creations. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஞானம் இருப்பவருக்கு வந்து அவருடைய ஆன்மா வந்து முழு சுதந்திரத்துல இருக்கும். லிபரேட்டட் ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஒரு லிபரேட்டட் ஸ்பிரிட் எப்படி பார்க்கும்? எல்லாத்தையும் எப்படி பார்க்கும்? ஏன்னா அதனுடைய உணர்வு நிலை, அதனுடைய அந்த விஷன் பார்வையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடாகத்தான் அது பார்க்கும். The liberated spirit sees all these as becomings of the self-existent. Self-existentனா அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. அப்படிதான் அது பார்க்கும். Liberated spirit sees all things as becomings of the self-existent. அதனுடைய இன்டர்னல் விஷன் அண்ட் பை அ கான்சியஸ்னஸ். அதுக்கு எப்படிப்பட்ட உணர்வு நிலை இருக்கும்? அந்த லிபரேட்டட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது, லிபரேட்டட்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறது, அதுதான் லிபரேட்டட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி இருக்கும்? கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தனக்குள்ள இருக்க, பிரபஞ்சம் வேறு நான் வேறுன்னு பார்க்காது. நானும் அந்த பிரபஞ்சமும் வேறல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு தான் அது பார்க்கும். எனக்கு வெளியில பார்க்க மாட்டேன். பிரபஞ்சம் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, எனக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு பார்க்கும் பொழுது எனக்கு வித்தியாசமே இருக்காது. எல்லா மனிதர்களும் நானாகத்தான் தெரிவேன். இது வந்து அப்கோர்ஸ் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு 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 உயர்தரமான அந்த ஒரு ஆன்மீக அனுபவத்துல அவர்களுக்கு எல்லாமே வித்தியாசமே இருக்காது, அவங்களுக்கு பாரபட்சமே இருக்காது, அந்த பேதமே இருக்காது, எல்லாம் ஒன்னாதான் அவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையில எப்படி தோணும் அப்படின்னா என்டையர் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். உண்மை அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையை நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்பா நம்ம ஈகோயிஸ்டிக்ல தான் இருக்கோம். நம்மளுடைய நான் என்கின்ற அந்த அந்த உணர்வு, ஈகோயிஸ்டிக் மைண்ட், அது லிமிட்டடா இருக்கு. என்னை சுத்தி என்னுடைய உடல் நான் அப்படிதான் இருக்குது எல்லாமே. ஸோ எனக்கு வெளியில தான் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அப்ப அப்படி பார்க்க மாட்டோம். ஒன்ஸ் அந்த லிபரேட்டட் ஸ்பிரிட் எல்லாமே அந்த பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே போயிடும் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். To live in the cosmic ignorance is blindness, but to confine oneself in an exclusive absolutism of knowledge is also a blindness. To know Brahman as at once and together the knowledge and the ignorance, to attain to the supreme status at once by the becoming and the non-becoming, to relate together realization of the transcendent and the cosmic self, to achieve foundation in the supramundane and a self-aware manifestation in the mundane, is the integral knowledge. That is the possession of immortality. Thank you, sir. Thank you. படிக்குமா? படிங்க. To live in the cosmic ignorance, that is, living in the divisive consciousness of multiplicity and ignorant of the oneness behind them, is a blindness. On the other hand, to confine oneself in an exclusive absolutism of knowledge, that is, knowledge of the one transcendent reality and ignorance of the multiplicity, is also a blindness. What is the integral knowledge? It is to know Brahman as at once and together the knowledge and the ignorance.
It is to attain to the supreme status at once by the becoming and the non-becoming. It is to relate together realization of the transcendent and the cosmic self. It is to achieve foundation in the supramundane, that is beyond the world, and a self-aware manifestation in the mundane, in the world. This is the position of immortality. Thank you. தேங்க்யூ. எகைன் இந்த இதுலையும் ஈஷாபனிஷத்துலேருந்து பகவான் எக்ஸ்டென்சிவா இந்த பேராகிராஃப்ல ஈஷாபனிஷத்து தான் பகவான் எக்ஸ்டென்சிவா கோட் பண்றார். இந்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே லைவ் டிவைன்ல பார்த்துருக்கோம். வித்யா அவித்யா அப்படிங்கிற ஒரு படிக்கும் பொழுது நம்ம பார்த்துருக்கோம். அதுல என்ன சொல்றாங்க, அது ஈஷாபனிஷத்துல இக்னோரன்ஸ் வந்து பிளைண்ட்னஸ் தான். இக்னோரன்ஸ் வந்து பிளைண்ட்னஸ் தான். நாலேஜ் இஸ் அ டோட்டல் பிளைண்ட்னஸ். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இக்னோரன்ஸ் இஸ் பிளைண்ட்னஸ் நம்மளால ஏத்துக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது? அது எப்படி உபநிஷத்துல சொல்றாங்க நாலேஜ் இஸ் டோட்டல் பிளைண்ட்னஸ் சொல்றாங்களே, அது எப்படி? இதுக்கு வந்து பகவானோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். வித்யா அவித்யாங்கிற பேர்ல பகவான் ஈஷாபனிஷத் அந்த வெர்ஸ் 9ல இருந்து கோட் பண்ணிருக்காரு. வெர்ஸ் 9 and 11ல இருந்து கோட் பண்ணிருக்காரு பகவான். இதுல அந்த வெர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஈஷாபனிஷத் வெர்ஸ் 9 டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, into a blind darkness they enter who follow the ignorance. Into a blind darkness they enter who follow after the ignorance, avidya. They, as if into a greater darkness, who devote themselves to the knowledge, vidya alone. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாம் அவித்யால தான் இருக்கிறோம். எதுல அவித்யான்னு என்ன அர்த்தம்? மல்டிப்ளிசிட்டி, பன்முகத்தன்மையில இருந்துகிட்டு, டிவிஷன்ல இருந்துகிட்டு இதுதான் உண்மைன்னு இருக்கும். அந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான் நாமும் அதுவும் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்ம இல்லாம அறியாமையில இருக்கிறோம். அதனாலதான் நம்ம எல்லாமே அவித்யால இருக்கிறோம். தட் இஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். அதுதான் அவித்யா. அகெயின் வித்யா அவித்யா அப்படிங்கிறது சாஸ்திரிக் நாலேஜ் கிடையாது. அது திருப்பி நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் த நாலேஜ் அபவுட் சாஸ்திராஸ் ஆர் இது. தட் இஸ் நாட் த நாலேஜ். இஃப் யூ ஆர் ignorant of oneness, it becomes avidya. If you are not ignorant of oneness, then it is vidya. இதுதான் அதுக்கு டெஃபினேஷன். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் மல்டிபிளிசிட்டியில டிவிஷன்ல இருந்துட்டு இதுதான் உண்மை, தனித்தனியா இருக்கிறோம், இதுதான் உண்மை நினைச்சோம்னா அதுதான் இக்னோரன்ஸ். அதே சமயம் இந்த நாலேஜ் நம்ம வித்யாவுக்கு போயிடுறோம், நேரா அந்த ஒன்னுக்கு போயிடுறோம். இப்போ மெனில இருந்துக்கிட்டு மெனி தான் உண்மைன்னு நினைக்கிறோம், அது ஒரு இக்னோரன்ஸ் தான். ஸோ இந்த மெனிலேருந்து விடுபட்டு நேரா ஒன்னுக்கு போயிடுறோம். அந்த எல்லாம் கடந்த பிரம்மன், அந்த இப்போ பார்த்தோமே அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், அதுக்கு போயிடுறோம். அதுக்கு போயிட்டு அதுதான் உண்மை, அதனுடைய வெளிப்பாடாக அந்த உலகத்துல காணக்கூடிய அனைத்தும் பொய்ன்னு நினைக்கிறோம். நோ டவுட் அங்க போறது நம்ம நாலேஜுக்கு தான் போறோம். நாலேஜ் ஆஃப் ஒன் கிடைச்சிருது அங்க. பட் அந்த நாலேஜ் வந்து கிரேட், அது வந்து ரியல் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி கிரேட்டர் டார்க்னஸ், நீ முன்னே எந்த அறியாமல் இருந்தீங்களோ, இருள் இருந்தீங்களோ, அதை விட அதிகமான இருள் அங்க இருக்கிறீங்க. அதைத்தான் இங்க பகவான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்றார். டு லிவ் இன் த காஸ்மிக் இக்னோரன்ஸ் இஸ் அ பிளைண்ட்னஸ், but to confine oneself in an exclusive absolutism of knowledge is also a blindness. அது கிரேட்டர் பிளைண்ட்னஸ்னே ஈஷாபனிஷத்துல சொல்றாங்க. ஸோ எதெல்லாம் வந்து இன்டெக்ரல் நாலேஜ்? நம்ம இந்த பார்த்த வித்யா அப்படிங்கிறது ரியல் வித்யா அப்படின்னா என்ன, இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா என்ன, இன்டெக்ரல் நாலேஜ் என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு லைஃப் டிவைன் முடியும். இங்கே லைஃப் டிவைன் சாத்தியமா இருக்கும். நம்மால வந்து இம்மார்டாலிட்டி, அதாவது அழியாத்தன்மையை, சாஸ்வதமான அழியாத்தன்மையை வந்து நம்ம வந்து இங்க வந்து எட்ட முடியும்.
எதெல்லாம் வந்து இன்டெகிரல் நாலேஜ்? பிரம்மனை வந்து நம்ம வந்து எல்லாம் கடந்த நிலையில மாத்திரம் அறியாமல் எல்லா நிலையிலையும் பார்க்கறது, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் பார்க்கறது, பன்மையாக இருக்கக்கூடியதையும் பார்க்கறது. அதுதான் வந்து it is to know Brahman as at once and together the knowledge and the ignorance. அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். அதே போல அந்த பிரம்மனை வந்து வெளிப்படாத நிலையிலும் அந்த பிரம்மனை அறிந்து கொள்வது, வெளிப்பட்ட நிலையிலும் அதை அறிந்து கொள்வது. வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான், வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் பிரம்மன் தான். It is to attain the supreme status at once by the becoming and the non-becoming. அதே போல எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையும் பிரம்மன் தான், பிரபஞ்சமும் பிரம்மன் தான் என்று அறிந்து கொள்வது. It is to relate together realization of the transcendent and the cosmic self. அதே போல இந்த புவிசார் வாழ்க்கைக்கு மேலுள்ள நிலையிலும் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வது, இந்த புவிசார் விஷயங்கள் அனைத்தினுள்ளும் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வது. It is to achieve foundation in the supramundane. supramundane என்ற அர்த்தம் உலகம் சார்ந்த விஷயங்கள், புவி சார்ந்த விஷயங்கள். supramundane, beyond the world, and a self-aware manifestation in the mundane, in the world. இதெல்லாம் பிரம்மன் தான் அறிந்து கொள்வது. இந்த நாலேஜ் வந்தாதான் வந்து நமக்கு இந்த லைவ் டிவைன் சாத்தியம். அதர்வைஸ் நமக்கு இந்த லைவ் டிவைன் புக்கே லைவ் டிவைன் தான். இந்த உலகத்துல வந்து தெய்வீக வாழ்க்கை நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த நாலேஜ் இல்லாம முடியாது அப்படிங்கிறார் பகவான். இந்த நாலேஜ் வந்து வந்தாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அழியா தன்மை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். பொசஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது உடலினுடைய அழியும் தன்மையை பகவான் எப்பொழுதுமே குறிப்பிடவில்லை, அதை புரிஞ்சுக்கணும். உடல் அப்படியே ஒரே உடல்ல அப்படியே அழியாம எப்பவுமே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லலை. நமக்குள்ள இருக்கக்கூடிய அழியாத விஷயத்தோட நம்ம அடையாளம் கொண்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தகைய கான்சியஸ்னஸ் வரும்? எஸ், ஐ எம் பார்ட் ஆஃப் த டிவைன், ஐ எம் இம்மார்டல் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வரும். உடல் அழிந்தாலும் நான் இம்மார்டல் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வரும். அதுதான் இம்மார்டல் அப்படிங்கிறாங்க. இம்மார்டாலிட்டிங்கிறதுக்கு அதுதான் ரியல் டெஃபினேஷன். எப்பொழுதுமே அந்த அழியா தன்மையினுடைய பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையை கொண்டிருத்தல். எப்போ அப்படின்னா இந்த இன்டெகிரல் நாலேஜ் வந்தாதான் இந்த இம்மார்டாலிட்டி வரும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். It is this whole consciousness with its complete knowledge that builds the foundation of the life divine and makes its attainment possible. It follows that the absolute reality of the absolute must be not a rigid, indeterminable oneness, not an infinity vacant of all that is not a pure self-existence, attainable only by the exclusion of the many and the finite, but something which is beyond these definitions, beyond indeed any description, either positive or negative. All affirmations and negations are expressive of its aspects, and it is through both a supreme affirmation and a supreme negation that we can arrive at the absolute. Thank you. படிக்கவா சார்? படிங்க மேடம், படிங்க. It is the whole consciousness with its complete knowledge that builds the foundation of the life divine. It makes its attainment possible. It leads us to the following truths. The absolute reality of the absolute is not a rigid, indeterminable oneness. It is not an infinity that contains only a pure existence, attainable only by the exclusion of the many and the finite. It is something
which is beyond these definitions. It is something which is beyond any description, either positive or negative. All affirmations and negations are expressive of its aspects. It is through both a supreme affirmation and a supreme negation that we can arrive at the absolute. Thank you, sir. Thank you. எப்படி நமக்கு அந்த லைஃப் டிவைன் தெய்வீக வாழ்வு சாவித்திரியிலையும் அதானே பார்க்குறோம். நம்ம சாவித்திரியில எப்படி தெய்வீக வாழ்வு earthly life becomes a divine அப்படிங்கிறார். புக் 11ல பார்க்குறோம். நம்ம ரொம்ப எவர்லாஸ்டிங் டேல பார்க்குறோம். ஸோ அதுதான் நமக்கு இலக்கு. லைஃப் டிவைன் இங்கே புவியில் வாழக்கூடிய அது நடக்க போகுது. அது உண்மை. அது வரணும் அப்படின்னா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பகுதியான இக்னோரண்ட் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தால் பத்தாது. இந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார், கம்ப்ளீட் நாலேஜில் இருக்கணும். தி இன்டெக்ரல் நாலேஜில் இருக்கணும். எங்கும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் குறித்த அந்த நாலேஜ், எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டி கொடுத்த நாலேஜ் இருக்கணும். அதுதான் நம்முடைய இந்த புவியில தெய்வீக வாழ்வு அமைவதற்கு ஒரு வலிமையான அடித்தளமாக இருக்கும். தட் பில்ட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் த லைஃப் டிவைன் அப்படிங்கிறார். அண்ட் மேக்ஸ் இட்ஸ் அட்டைன்மெண்ட் பாசிபிள். எப்போ இந்த இன்டெக்ரல் நாலேஜ், அதனால தான் இன்டெக்ரல் நாலேஜ் பற்றி படிக்கிறோம். நம்ம இன்டெக்ரல் நாலேஜ் இருந்தால் தான் லைஃப் டிவைன் சாத்தியம். இங்கே அது இல்லைன்னா சாத்தியம் கிடையாது. இதன் மூலமாக எத்தகைய உண்மைகளை நாம் அனுபவபூர்வமாக உணர்கின்றோம் என்றால், எது அந்த முழுமுதலாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அது எங்கோ தொலைவில் இருக்கக்கூடிய ஏகமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அது இருக்க முடியாது. இட் cannot be it is not a rigid indeterminable oneness. indeterminable என்ன அர்த்தம்? எந்த விதமான ஃபீச்சர்ஸும் இல்லாம, எந்த விதமான அம்சங்களும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நிலையையும் வெளிப்படுத்தாம இருப்பதுதான் இன்டெட்டர்மினபிள். டிட்டர்மின்னா என்ன அர்த்தம்? வெவ்வேறு வடிவில் அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. அப்படி இல்லை. அது பரம்பொருள் அப்படி இல்லை. அது அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், வேற விஷயம். ஆனா அது மாத்திரம் இல்லை. இட் இஸ் நாட் a rigid indeterminable oneness. அது மல்டிப்ளிசிட்டியாகவும் இருக்கு. பன்முகத்தன்மையிலையும் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அப்புறம் இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் an infinity vacant of all that is not a pure self existence. பொதுவா என்ன கருத்து இருக்கு பரம்பொருள் டிவைன் அப்படின்னா என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, அது ஒரு மிகவும் பரிசுத்தமான ஒரு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், சுயம்புவா இருக்கக்கூடியது. அதை தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நமக்கு இருக்கு. ஆனா அது இல்லை. அப்படி இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது ஒரு எல்லையற்ற தன்மை கொண்டதா இருக்கின்றது. அங்க எதுவெல்லாம் அந்த பியூரிட்டி இல்லாம இருக்கோ அதெல்லாம் அங்க இல்லை. அது எப்படி அடைய முடியும்? அந்த நிலையை எப்படி அடைய முடியும்? நம்ம உலகத்துல காணக்கூடிய விஷயங்கள்லாம் இம்பியூரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களில எல்லாத்தையும் விளக்குனாதான் அந்த பரிசுத்தமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா அது இல்லை. அந்த கருத்து உண்மை இல்லை என்பதை உணர்வது. எதிர்மறையா சொல்றாரு பகவான். எதிர்மறையா சொல்றது மூலம் பாசிட்டிவா அதை உணரணும். not an infinity vacant of all that is not a pure self existence, attainable only by the exclusion of the many and the finite. இது எதிர்மறையில சொல்றாரு பகவான். அப்படின்னா எப்படி அதை பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னா,
இட் இஸ் நாட் அன் இன்ஃபினிட்டி தட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அ பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த விளக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேர்மறையா கொடுத்துருக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக அது நேர்மறையா கொடுத்துருக்கோம். இட் இஸ் நாட் அன் இன்ஃபினிட்டி that contains only a pure existence attainable only by the exclusion of the many and the finite. இங்கெல்லாம் இதெல்லாம் விலக்கி இந்த பரிசுத்தமா இந்த அசுத்தங்களை எல்லாம் விலக்கி அந்த பரிசுத்தமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த உண்மையை தான் அறிந்து கொள்வது. அங்க எதுவுமே விளக்க முடியாது. அங்க இந்த பியூரு இம்பியூரு அப்படிங்கிற கான்செப்டே அங்க கிடையவே கிடையாது. அங்க விளக்கவே முடியாது, எதையுமே விளக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உண்மை. அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கின்றது. which is beyond these definitions. something which is beyond these definitions. இதெல்லாம் நம்ம மனிதன் ஏற்படுத்தி கொண்ட வரையறை டெஃபினேஷன்ஸ், தீர்மானங்கள், நெறிமுறைகள் இதெல்லாம் மனிதன் ஏற்படுத்தி கொண்டது. Divine வந்து it is beyond all these definitions. Beyond indeed any description, either positive or negative. நீங்க வந்து அதை நேர்மறையாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். அது எல்லாத்தையும் தாண்டி இருப்பது தான் டிவைன் அப்படிங்கிறது. அப்புறம் all affirmations and negations are expressive of its aspect. இருக்கு அப்படின்னு, அதாவது இந்த இருக்குன்னு சொன்னாலும் டிவைன் தான், இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் டிவைன் தான். நெத்தி அண்ட் இத்தி ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான், சேம் உண்மையை தான் நோக்கி செல்லும் அப்படின்னு தான் பகவான் சொல்றார். இந்த all affirmations and negations are expressive of its aspects. அதனுடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வெளிக்காட்டுகின்றது அப்படிங்கிறார். அப்புறம் இட் இஸ் ரெண்டு மூலமாகவும் நீங்க அடையலாம் அப்படிங்கிறார். சுப்ரீம் அஃபர்மேஷன். சுப்ரீம் அஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குள்ளேயும் அந்த டிவைன் இருக்கு. நீங்க வந்து ஈவன் டவுன் டு த லாஸ்ட் ஆட்டம் போனாலும் அதுவும் டிவைன் தான். அதுதான் சுப்ரீம் அஃபர்மேஷன். எல்லாம் கடந்த நிலையிலும் அந்த பிரம்மன் இருக்கு. இந்த உலகத்துல இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டவுன் மெட்டீரியல் லெவல்ல இருக்கக்கூடிய டவுன் டு த லாஸ்ட் ஆட்டம், அதுக்கு போனாலும் அதே டிவைன் தான் இருக்கு. அதுதான் சுப்ரீம் அஃபர்மேஷன். அதுவும் டிவைன் தான், எல்லாமே டிவைன் தான் அப்படின்னு நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் டிவைன் தான் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் அஃபர்மேஷன். சுப்ரீம் நெகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா சுப்ரீம் நெகேஷன்னா இது இல்லை இது இல்லைன்னு போறது கிடையாது. அதை மீன் பண்ணல. அந்த நெத்தி கான்செப்டை இங்க பகவான் சொல்லல. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எதை சொன்னாலும் அதை கடந்து இருப்பது, அதுதான் அர்த்தம். ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கலாம். இதுல இருக்கிறதும் டிவைன் தான், இன்னொரு பொருள் இருக்கிறதும் டிவைன் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருளையும் கடந்து இருப்பதும் டிவைன் தான். இத்தகைய அம்சங்களை கொண்ட, இத்தகைய டிஸ்கிரிப்ஷன் விளக்கங்களை கொண்ட இந்த பொருளை கடந்து இருப்பதும் டிவைன் தான். அதுதான் சுப்ரீம் நெகேஷன் அப்படிங்கிறது. எல்லா வார்த்தைகளும் எல்லா டிஸ்கிரிப்ஷனுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதும் டிவைன் தான். ஏன்னா அது அதனுடைய சுதந்திரம். அதனுடைய டிவைனை வந்து எவ்விதமான வரையறைகளுக்குள்ளோ அம்சங்களுக்குள்ளோ அமைப்புகளுக்குள்ளோ கட்டுப்படுத்த முடியாது. அது எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது தான். அந்த சுதந்திரத்தை தான் நம்ம வந்து அந்த நெகேஷன் சொல்றோமே ஒழிய இல்லைன்னு அர்த்தம் ஆயிடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். இல்லைங்கிறத அந்த சொல்லலை. என்னதான் நீங்க டிஃபைன் பண்ணாலையும் அதை கடந்து இருக்கக்கூடியது தான் அந்த சுப்ரீம் அப்படிங்கிறது. நான் பீயிங் அப்படிங்கிறதுக்கும் பகவான் அதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பீயிங்கிறது உண்மைதான். நீங்க எப்படிலாம் பீயிங் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்படி கண்டுபிடிச்சாலும் கூட அதையும் கடந்து இருப்பதும் அதுவும் பீயிங் தான். நான் பீயிங்கா இருப்பதும் பீயிங் தான். ஏன்னா அந்த சுப்ரீமை வந்து நம்ம வந்து எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயோ அமைப்புகளுக்குள்ளேயோ அடக்க முடியாது. ஸோ சுப்ரீம் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஒன்றுத்துலேயும் டிவைன். சுப்ரீம் நெகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுத்துலேயும் டிவைனை பார்த்தாலும் அதையும் கடந்து இருப்பதும் டிவைன் தான்.
இப்படிதான் அந்த முழுமுதற் பொருளை நம்ம அணுக முடியுமே ஒழிய ஒருதலை பட்சமாக அனுபவ முடியாது அப்படின்னு இது ஃபுல்லாவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே பகவான் வந்து ஈஷா உபனிஷத்துல தான் எக்ஸ்டென்சிவா டிரா பண்ணியிருக்கிறார். All affirmations and negations are expressive of its aspects, and it is through both the supreme affirmation and the supreme negation that we can arrive at the absolute அப்படின்னு பகவான் முடித்திருக்கின்றார். ஸோ நம்ம அடுத்த செஷன்ல பேராகிராஃப் 5 போகலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சார் Yes, sir. இன்னொரு போர்ஷன் இருக்கே சார். இருக்கா? ஆ ஓ எதுல ஒரிஜினலே இருக்கா? நீங்க கொடுத்ததுலயே இருக்கு. இட் இஸ் திஸ் ஹோல் கான்ஷியஸ்னஸ் வித் இட்ஸ் கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னு கடைசியா ஒரு போர்ஷன் ஆஃப் அது படிக்கலையா? படிக்கல சார். ஓ சாரி சார், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க படிங்க. நீங்க ஓகே, நீங்க நாங்க அவங்க சொல்லிட்டாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க படிங்க. அது இட் இஸ் ஆஸ் குட் as எக்ஸ்பிளனேஷன். நான் படிச்சிருங்க ஃபுல்லா, பட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். படிங்க, நீங்க பகவானுடைய வார்த்தைகளை படிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் such a beautiful இது பகவானோட வார்த்தைகள். ஆமா, it is this whole consciousness with its complete knowledge that builds the foundation of the life divine and makes its attainment possible. I think, sorry, இது படிச்சிட்டோம் தான் சார் நினைக்கிறேன். இது படிச்சிட்டோம். எஸ், இவங்க படிச்சாங்களே, இவங்க சிவகாமி படிச்சீங்களே, நீங்க எது படிச்சீங்க மேடம்? இதுதான் சார் படிச்சேன். ஆமா, பரவாயில்ல. சோ எல்லாருமே அந்த பகவானுடைய எழுத்துக்களை மதிமயங்க போயிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, நீங்களும். ஓகே, தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ, சாரி, தேங்க்யூ வெரி மச். நம்ம வேற எதுவும் கருத்துக்கள் இல்ல அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கருத்து மட்டும் ஷேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ இந்த நம்ம இன்னைக்கு பார்த்த பேராகிராஃப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்சிவா பகவான் வந்து ஈஷா உபனிஷத்துல இருந்து கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வெரி வேர்டு உபனிஷத்தே வேற யூஸ் பண்றாரு இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம. ஐ ஹேப்பன் டு மீட் a gentleman in Pondicherry a couple of years back. He was attached to some department of the ashram. அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. கேஷுவலா ஏதோ பேசும்போது அவர் எனக்கு இண்டிகேட் பண்ண ஒரு விஷயத்தை ஐ எம் ஷேரிங், அவ்வளவுதான். அவர் சொன்னார், லைஃப் டிவைன் படிக்கும்போது ஈஷா அங்க ஆஷ்ரமைட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. They begin with ஈஷா உபனிஷத் ஃபர்ஸ்ட். ஈஷா உபனிஷத்தை முடிச்சுட்டு they start லைஃப் டிவைன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பேராகிராஃப் எல்லாம் பார்க்கும்போது the import of entire உபனிஷத், ஈஷா உபனிஷத் பரவலா இந்த லைஃப் டிவைன் ஒர்க்ல நிறைய இருக்கு. அதோட விஷயங்கள் தான் இங்க வந்து நமக்கு அது ஒரு லெவலுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வச்சுண்டு இதுல நம்ம வந்து உள்ள போனோம்னாக்கா that will be இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி he felt it. எனக்கு அது that I thought I could share with our sadhaks here. எஸ், அது நம்ம ஒரு ஸ்டடி செஷனா கூட நம்ம வந்து இந்த இதை கொஞ்சம் நம்ம பேரல நம்ம ஹியூமன் சைக்கிள்லாம் இருக்கிறோம். மேபி அது முடிந்த பிறகு வேணா அதை நம்ம தனி, ஏன்னா பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன்ல படிக்கணும். அது ஈஷா உபனிஷத் வந்து பகவான் that is more important. அதுக்கு வந்து அவர் வந்து பார்க்கணும். அது இன்டர்பிரிட்டேஷன் எதையுமே பகவானுடைய இதுல வெளியில பார்க்க கூடாது. ஏன்னா ஒரே விஷயத்த வந்து பகவான் என்ன சொல்றாரு, அவங்க தகுந்த மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறார். ரொம்ப குருவோட பகவான் வந்து ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு. ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து வெப்பனா யூஸ் பண்ணி மற்றவங்களை அட்டாக் பண்றாங்க அப்படிங்க. அதனால we will stick to only the பகவான்ஸ் ரைட்டிங்ஸ். அப்பதான் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும். we should not digress, டைல்யூட் ஆயிடும். என்ன ஈஷா உபனிஷத் பத்தி பகவான் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம மேபி we will see appropriate time வந்த பிறகு let us see whether we can go deep into ஈஷா உபனிஷத். As per Bhagavan's explanation, we'll stick to what Sri Aurobindo has said about it. Naturally. அது போலாம் நம்ம. எஸ், ஷூர். ஓகே, thank you sir. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அது சொன்னலாம் பொருத்தமான்னு தெரியல.
இப்ப நீங்க கடைசியா படிச்சு சொன்னீங்களா, இருக்குனால் அப்பதான் தோணுச்சு. இருந்தாலும் இறைவன், நடந்தாலும் இறைவன், நடக்காவிட்டாலும் இறைவன், உறங்கினாலும் இறைவன், விழித்திருந்தாலும் இறைவன், கொடுத்தாலும் இறைவன், கொடுக்காவிட்டாலும் இறைவன். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போனா அது கரெக்டான்னு எனக்கு தெரியுது சார். அது டக்குன்னு எனக்கு அதுதான் என்னமோ கரெக்ட், அதுதான் கரெக்ட். தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் டிவைன். அது எப்போ வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் சரண்டர்ல தான் வரும் அப்படிங்கிறாங்க. அது வந்து இப்ப நம்ம ஒரு கருத்தளவுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், நடைமுறையில வாழ்வுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப நம்ம அப்செட் ஆயிடுறோம் இல்லையா? அப்செட் ஆயிடுறோம், நம்ம இதாயிடுறோம், நம்மளுக்கு எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த அந்த ஆட்டிடியூட் எப்போ வரும் அப்படின்னு மதர் சொல்றாங்க அப்படின்னா, இன் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் சரண்டர்ல வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இன் ஆல் திங்ஸ் மே see the divine தான் மதர் பகவான் வந்து அந்த பிரேயர் கொடுத்திருக்காரு. இன் ஆல் திங்ஸ் மே see the divine, அதுதான் பகவான் கொடுத்துள்ள ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர், இன் ஆல் திங்ஸ் மே see the divine தான் பகவான் சொல்றாரு. இன் ஆல் திங்ஸ் மே see the divine அப்படிங்கிறது எப்படி வரும்? கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் சரண்டர்ல தான் வரும். பரவாயில்ல, இந்த விஷயம் நடந்ததா, சந்தோஷம். நடக்கலையா, ஓகே, அதுவும் மதருடைய கிரேஸ். அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல தான் வரும். ஜென்ரலா நம்மளுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைமையில வரும் அது. பட் நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே சார். எதுமா அந்த பேரா படிச்ச உடனே எனக்கு மனசுல தோணுச்சு. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதுதான் பொருத்தமான கருத்து தான். தேங்க்யூ சார்.